இந்த பாடலை பாடி கர்த்தாவே உங்களுக்கே நன்றி செலுத்துகிறேன், இது உம்மால் ஆயிற்று, இது அதிசயமானதுன்னு சொல்லி அவருக்கு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடலாமா? நம்ம எந்த பாதையில் இருக்கிறோமோ நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், அதில் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீர், ஏந்தினீர் என் இயேசுவே. சொல்லுங்களா? புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீர், ஏந்தினீர் என் இயேசுவே. வாட்டி நம்மளுக்கு இந்த ஒரு கொஸ்டின் வரும், எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த கஷ்டங்கள்? ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இருக்கிறது. சொல்லாமா? ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே தாங்கிற்றே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நனைத்த வேளையில் மறைந்தது வசனமே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நனைத்த வேளையில் மறைந்தது வசனமே என் இயேசுவே. நன்றி செலுத்தலாமா? நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, இது உம்மால் ஆயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் அவர் எல்லாம் அறிந்தவர், அவர் நம்ம வழி நடத்துறவராக இருக்கிறார். ஏன் இந்த சோதனை என்று மனம் உடைந்தது, அறிந்தவர் நீர் மற்றும் என் இயேசுவே. ஏன் இந்த சோதனை என்று மனம் உடைந்தது, அறிந்தவர் நீர் மற்றும் என் இயேசுவே.
நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. நிறைய வாட்டி நம்ம நிறையா டைம்ஸ் இங்கே எந்த வலியும் இல்லைன்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அவர் அதிசயமானவர். எங்க வலி இல்லை, அங்க வலி உண்டாக்குற கர்த்தராக இருக்கிறார். நெருக்கத்தின் வேளையில் என் தேவின் பிடியினில் வலி இல்லை இன்று நான் திகைக்கையில். நெருக்கத்தின் வேளையில் என் தேவின் பிடியினில் வலி இல்லை இன்று நான் திகைக்கையில். அவர் அதிசயமானவர் சொல்லலாமா? அதிசயமானவர், என் தேவை யாவையும் சந்தித்தீர், நடத்தினீர் என் இயேசுவே. அதிசயமானவர், அதிசயமானவர், என் தேவை யாவையும் சந்தித்தீர், நடத்தினீர் என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீர், ஏந்தினீர் என் இயேசுவே. சொல்றீங்களா? புரியாத பாதையில், புரியாத பாதையா இருந்தாலும் புதிய வழிகளா இருந்தாலும் நீங்க தான் என்ன நடத்தினீர், ஏந்தினீர். எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீர், ஸ்தாபித்தீர் என் இயேசுவே. எட்டாத தகுதியில்லா இடங்களிலேயும் நம்மளை உயர்த்துற கர்த்தராக அவர் இருக்கிறாரு. அவருக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி அந்த பிதாக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துறீங்களா? நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. ஆமா பிதாவே, நீங்க அதிசயமான ஆச்சரியமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். நம்ம கண்கள் பார்க்காத விஷயம், நம்ம காதுகள் கேட்காத விஷயம், நம்ம இதயத்திலேயும் தோன்றாத விஷயம் எல்லாம் பண்ற பிதாவாக அவர் இருக்கிறாரு. அவருக்கு நன்றி செலுத்திட்டே இருக்கலாமா? பிதாவே, உங்களுக்கே நன்றி செலுத்துறோம். நீங்க அதிசயமான விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில பண்றீங்க. அதுக்காக நன்றி, நன்றி பிதாவே. வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவரே. சொல்றீங்களா? வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினை
சொல்லமா? தேவையெல்லாம் சந்திக்கும் தெய்வம் யெகோவா நீரே. கர்த்தர் உங்க வாழ்க்கையில இதெல்லாம் செஞ்சிருக்கானா சொல்லுங்க.